அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷுபா அகாடமில இருந்து உங்க பிரியங்கா. இப்ப நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. நம்ம ஜான்வரியில நிக்கிறோம். ஆல்ரெடி டிசம்பர் லாஸ்ட் வீக் மட்டும் போடாம இருந்தது. சோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிடலாம், சரிங்களா? சோ டைம் இருக்கும்போது ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நோட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது போக இல்ல வீடியோ பார்த்தாதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இதையும் பாத்துக்கலாம், சரிங்களா? டிசம்பர்ல டிசம்பர் 21 இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் வீக் எப்பவும் போலதான் நம்ம தலைப்பு செய்திகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நடப்பு நிகழ்வுகளை அன்னன்னைக்கு என்னெல்லாம் இருக்கு, எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்குன்றத நம்ம ரிட்டன் PDF பார்ப்போம். ஷார்ட் வீக் ஷிராக் ஷெட்டிக்கு கேல் ரத்னா விருது, வைஷாலி முகமது ஷமி உள்ளிட்ட 26 பேருக்கு அர்ஜுனா விருது கொடுத்திருக்காங்க. சோ அந்த லிஸ்ட் தான் கொடுத்திருக்காங்க. இது சம்பந்தமா என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது எழுத்தாளர் தேவி பாரதிக்கு சாகித்ய அகாதமி விருது அறிவிப்பு. நம்ம சாகித்ய அகாதமின்றது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. சோ நீர்வழி படுவும் அப்படின்ற நாவலுக்காக வழங்கப்பட்டிருக்கு. இதை ஷார்ட்ஸா கூட நம்ம சொல்லியிருக்கோம். சோ இது ரொம்ப முக்கியமானது. சோ இவங்கதான் தேவி பாரதி அப்படிங்கிறவங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் வாய்ப்புகளும் சவால்களும் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு. அதுல நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத பார்ப்போம். அதே மாதிரிதான் அச்சமூட்டும் நில மாசுபாடு அப்படின்ற ஒரு ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி கடல் கொள்ளையர்கள் அப்படின்ற தலைப்புலயும் ஒரு ஆர்டிகல் இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம், சரிங்களா? டிசம்பர் 21 ஒரு வரி நடப்பு நிகழ்வுகள். 2023 ஆண்டின் தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாதமி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எழுத்தாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவி பாரதி அவர்கள். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, சரிங்களா? எந்த நாவலுக்காக அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா தேவி பாரதி அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது அறிவிக்கப்பட்டதுன்னா நீர் வழி படுவும் அப்படின்றது இவரது 3வது நாவல். அதுக்குதான் சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு, ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம தண்ணிய முழுமையா பயன்படுத்திடக்கூடாது. நம்ம தேவைக்கு பாதிய அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம தேவைக்கு பாதி நீரை வழிவிட்டு வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவைக்கு பாதி நீரை வழிவிட்டு வைக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவி பாரதி நீர் வழிபடுவோம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். எளிய மனிதர்களாகிய நாவிதர் சமூகத்தின் வாழ்வியலை இந்நாவலில் பதிவிட்டுள்ளார் அப்படிங்கறத அதுல என்ன யார பத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ நாவிதர் சமூகத்தோடைய வாழ்வியலை பத்தி தான். அடுத்தது 2023-24 நிதியாண்டுல இந்தியாவுடைய GDP எவ்வளவு சதவீதம் இருக்கும் அப்படின்னு உலக வங்கி கணிச்சிருக்கு அப்படின்னா 6.3%. எவ்வளவு? 6.3, 6.3%. அடுத்தது 2023 ஆண்டிற்கான மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருதுக்கு தேர்வான வீரர்கள் யார் யாருன்னா ஷிராக் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், ராங்கி ராட்டி. ஆமா, இவங்க பேட்மிண்டனுக்கு, சரிங்களா? அடுத்தது 2023 ஆண்டிற்கான அர்ஜுனா விருது யாருக்கு? அர்ஜுனா விருதுக்கு தேர்வான இந்திய கிரிக்கெட் வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது ஷமி அவர்கள் தான். பிரிச்சு விட்டாங்க. சோ முகமது ஷமி அவர்களுக்கு தான் இந்த தடவை அது கிடைச்சிருக்கு. அடுத்தது 2023 ஆண்டிற்கான அர்ஜுனா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தமிழக செஸ் வீராங்கனை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஷாலி அவர்கள், சரிங்களா? சோ வைஷாலி. அடுத்தது 2023 செக் வைக்கிறதுல செக்கு எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வைக்கிறது வைஷாலி. செக் வைக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. செக் சூப்பரா வைப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வைங்கிறது இல்ல வைஷாலினே ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு எல்லாம் சுத்திக்கிட்டு, சரிங்களா? சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 2023 ஆண்டிற்கான அர்ஜுனா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள ஹாக்கி வீரர்கள் யார் அப்படின்னா கிருஷ்ணன் பகதூர் பதக், அதுக்கப்புறம் சுஷீலா ஜானு அவர்கள். 2 பேர் தான் ஹாக்கி வீரர்கள், சரிங்களா? கிருஷ்ணன் பகதூர் பதக், சுஷீலா ஷானு, ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது 2023 ஆண்டிற்கான துரோணாச்சாரியா விருது, அதாவது வாழ்நாள் சாதனையாளர் பிரிவுக்காக அறிவிக்கப்பட்டுள்ளவர்கள் யாருன்னா ஜஸ்கிரத் சிங் கிரேவால், சரிங்களா? அவங்க கோல்ஃபுக்காக. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்கரன் அவங்க கபடி. அதுக்கப்புறம் ஜெயந்த்குமார் புஷிபால், இவங்க டேபிள் டென்னிஸ், ஓகேங்களா? இவங்க யாரு? துரோணாச்சாரியா விருதுக்காக. அடுத்தது 2023 ஆண்டின் வாழ்நாள் சாதனைக்காக தயான் சந்த் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்கள் பாத்தீங்கன்னா மஞ்சுஷா கன்வர், இவங்க பேட்மிண்டன். வினித் குமார் சர்மா ஹாக்கி, கவிதா செல்வராஜ் கபடி. இவங்க தயான் சந்த் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 2023 ஆண்டிற்கான துரோணாச்சாரியா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க யார் யாருன்னா லலித் குமார் மல்யுத்தம், RP ரமேஷ் செஸ், மகாவீர் பிரசாத் சைனி பாரா தடகளம், சிவேந்திர சிங் ஹாக்கி. அதே மாதிரி கணேஷ் பிரபாகர் அப்படிங்கிறவங்க மல்லர் கம்பம், சரிங்களா? அடுத்தது பார்க்கலாமா?
சர்வதேச அரங்கில் இந்தியாவை பெருமை கொள்ள செய்யும் வகையிலான போட்டியாளர்களை உருவாக்கிய பயிற்சியாளர்களுக்கு 1985 முதல் வழங்கப்படக்கூடிய விருதுக்கு பேர் தான் துரோணாச்சாரியா விருது. அப்ப துரோணாச்சாரியா எதுக்கு கொடுக்குறாங்க? சர்வதேச அரங்குல இந்தியா பெருமை கொள்ள செய்யற வகையில போட்டியாளர்களை உருவாக்கக்கூடிய பயிற்சியாளர்களுக்கு. அப்ப இது பயிற்சியாளர்களுக்கான ஒரு விருது. சரிங்களா? 85லயும் ஆரம்பிச்சிட்டாங்க. 2023ஆம் ஆண்டின் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை பெற்ற பல்கலைக்கழகம் எது அப்படின்னா குருநானக் தேவ் பல்கலைக்கழகம், அமிர்தசரஸ். சரிங்களா? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பைய வென்ற பல்கலைக்கழகம் 2023 சரிங்களா? அடுத்தது போயிடலாமா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குரு தான் மௌனமா இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மௌலானா அவார்டு வந்து குருநானக்கு வந்து கிடைச்சிருக்கு. தங்க சுரங்கங்களில் இருந்து வெளியேறும் கழிவுகள் பெருமளவில் எவற்றை கொண்டிருக்கும் அப்படின்னா ஆர்சனிக் அப்படின்ற மாசுவை கொண்டிருக்கும். சரிங்களா? இது வந்து ஓவர். அடுத்தது பார்க்கலாமா? டிசம்பர் 22க்கான தலைப்புச் செய்தி. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் சாம்பியன் பட்டம் வென்றார் டி குகேஷ் அவர்கள். அர்ஜுன் எரிகைஸுக்கு 2வது இடம். சரிங்களா? அடுத்தது தேர்தல் ஆணையர் நியமன மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். அடுத்தது சுவிட்சர்லாந்து சட்டப்பூர்வமாகும் கொக்கைன் சட்டப்பூர்வமாக்குறாங்களாம். சரி, அடுத்தது ஏஐ நுட்பத்தை எப்படி எதிர்கொண்டது உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் இருக்கு. அதுல நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத பார்ப்போம். இந்திய மல்யுத்த சங்க தலைவராக சஞ்சய் சிங் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்தது எரிமலையால் பாதிக்கப்பட்ட பப்புவா நியூ கினியாவுக்கு $1 மில்லியன் மதிப்பில் நிவாரண பொருட்கள் சிறப்பு விமானத்தில் இந்தியா அனுப்பியது. சரி, இப்ப ஒருவரி நடப்பு நிகழ்வுகளா பார்த்துடலாம். டிசம்பர் 22க்கானது. ஏஐ பாதுகாப்பு மாநாட்டை நடத்திய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன். சரிங்களா? கூகுள் அறிமுகப்படுத்திய ஏஐ அரட்டை பெட்டி சேவை, அதாவது சாட் பாட் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா பார்ட், BARD. சரிங்களா? மேம்பட்ட வடிவமான ஜெமினியை அண்மையில் அறிமுகம் செய்தது. சரிங்களா? மேம்பட்ட வடிவம் என்னன்னா ஜெமினி. சரி, ஓகே. அடுத்தது கேள்வி பதில் தளமான கோரா அப்படின்றத அறிமுகம் செய்த சாட் பாட் எதுன்னு பாத்தீங்கன்னா போ. அடுத்தது சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி குகேஷ் அவர்கள் தான். இதனாலே ஃபெமிலியரா அந்த நியூஸ் போயிட்டு இருந்துச்சு, தெரிஞ்சிருக்கும். இந்திய மல்யுத்த சங்க தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா சஞ்சய் சிங் அவர்கள் தான். சரிங்களா? மல்யுத்த சங்க தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியவங்க சஞ்சய் சிங். அடுத்தது உளவுன் எரிமலை எங்குள்ளது அப்படின்னா பப்புவா நியூ கினியா, அங்கதான் வந்து உளவுன் அப்படின்ற எரிமலை இருக்கு. சரிங்களா? குழந்தைல வந்து எனக்கு பப்பு வேணும் குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா உழவிக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்புனா அவங்கள ஸ்நாக்ஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வந்து உழவுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட தேர்தல் ஆணைய நியமன மசோதாவின்படி தலைமை தேர்தல் ஆணையர்கள் நியமனங்களை பரிந்துரைக்கும் குழு எது அப்படின்னா தேடுதல் மற்றும் தேர்வு குழு தான். சரிங்களா? அடுத்தது அந்த இதுக்கு முன்னாடி மத்திய அரசு தான் பரிந்துரைக்கிறதா இருந்துச்சு, இப்பதான் இந்த குழு வந்து பரிந்துரைக்குது. சோதனை முறையில் கொக்கைனை சட்டப்பூர்வமாக அந்த நாட்டின் நாடாளுமன்றம் ஆதரவு தெரிவிச்சிருக்கு. சரிங்களா? எங்க சுவிட்சர்லாந்து ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? சோ அந்த தலைநகர் வந்து பெர்லின். தலைநகர் பெர்லின்ல. சரிங்களா? ஓகே. அடுத்தது டிசம்பர் 23க்கான தலைப்புச் செய்தி. டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு. சரிங்களா? அடுத்தது புவிசார் அரசியலில் ஏற்படும் மாற்றங்களால் இந்தியாவுக்கு சாதகம். VR சௌத்ரி. தேசிய அளவில் 10ஆம் வகுப்பு மாணவர் இடைநிற்றல் விகிதம் 21% இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரொம்ப உண்மையான விஷயம் தான். அடுத்தது கேரள மாநில அரசின் திட்டங்களை, அதாவது இது வந்து ஒரு விழிப்புணர்வு இயக்கம் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த இயக்கம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்தது அமெரிக்க பேராசிரியர்கள் 2 சாஸ்திரா ராமானுஜன் விருது வந்து கொடுத்திருக்காங்க. எதுக்காக, யாருக்கு அப்படின்றத பார்ப்போம். டிசம்பர் 23 ஒருவரி நடப்பு நிகழ்வுகள். ஜனவரி 26, 2024ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தான். இமானுவேல் மேக்ரான்றவங்க பிரான்ஸ் அதிபர். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஜோ பைடன் அமெரிக்க அதிபர். சோ அவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு, அவங்க வர முடியல அப்படிங்கறதுனால மாத்தி இப்ப வந்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் அவர்களை பங்கேற்க செஞ்சாங்க. சரிங்களா? அடுத்தது பங்கேற்கிறதுக்கு அழைப்பு விடுத்தாங்க. கேரள மாநில அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க நடத்தப்பட்டு வரும் விழிப்புணர்வு இயக்கம் எது அப்படின்னா நவ கேரளா சதஸ்.
என்ன இயக்கம்? கேரள மாநில அரசோட திட்டங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு விழிப்புணர்வு இயக்கம் பண்ணாங்க. அதுக்கு பேரு தான் நவ கேரளா சதஸ் அப்படிங்கிறது. இந்திய விமானப்படை தலைமை தளபதி யார் அப்படின்னா B.R. சௌத்ரி அவர்கள் இந்திய விமானப்படை தலைமை தளபதி. ஓகே, சௌத்ரி படம் எல்லாத்துலயுமே ஒரு விமானத்தை வச்சு ஒரு சீன் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் 19வது ஸ்ரீனிவாச ராமானுஜன் சர்வதேச கணிதவியல் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா கும்பகோணத்துல நடந்துச்சு. சரிங்களா? அடுத்தது 2023ஆம் ஆண்டிற்கான சாஸ்திரா ராமானுஜன் விருது பெற்ற அமெரிக்க பேராசிரியர் யாருன்னா ருயிக்சியாங் ஜாங். சரிங்களா? 2022 விருது பெற்றவர் யாருன்னா யுங்கிங் டாங் அப்படிங்கிறவங்க தான் இவங்க அமெரிக்க பேராசிரியர். ஓகே, சூப்பர். அடுத்தது, மத்திய அரசின் எந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 14,500 மத்திய மாநில அரசு பள்ளிகள் மேம்படுத்தப்பட உள்ளன அப்படின்னா முன்னேறும் இந்தியாவுக்கான பிரதமரின் பள்ளிகள் திட்டம், PM ஸ்ரீ பள்ளி திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்துல தமிழகம், கேரளா, பீகார், டெல்லி, ஒடிசா மாநிலங்கள்லாம் இணையல அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். சரி, ஓகே. அடுத்தது, 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இடைநிற்றல தமிழ்நாட்டோட விகிதம்னு எடுத்துக்கிட்டோம்னா 9% இருக்கு. இதுவே இந்தியாவில இடைநிற்றல் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து தமிழகத்துல 9% ரொம்ப 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 குறைவு. மத்ததெல்லாம் வந்து அந்த அளவுக்கு படிக்க வைக்கிறது கிடையாது. தமிழகம் வந்து படிப்புல வந்து நல்லாவே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னமும் இந்த 9% அப்படிங்கிறதுமே குறைக்கப்படணும். இந்தியாவில் இடைநிற்றல்ல ஒடிசா மாநிலம் 49.9% மோசமான நிலையில இருக்கு. நம்ம 9%ன்றதே ரொம்ப பெருசா, ஐயோ இவ்வளவு பேர் படிக்காம இருக்காங்களான்னு யோசிக்கிறோம். 49.9 எங்க இருக்கு? சரி, ஓகே. அஸ்ஸாம்ல 4 ஆண்டுகளுக்கு முன்பு 44% இருந்த மாணவர் இடைநிற்றல் விகிதம் இப்ப 28.3% ஆயிருக்கு. நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது டிசம்பர் 23 முடிஞ்சிருச்சா? இப்ப டிசம்பர் 24க்கான தலைப்புச் செய்தி, திருநர்களுக்கு இடஒதுக்கீடு. சரிங்களா? என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்தது, தேசிய விவசாயிகள் தினம், உழவர்களுக்கு உறுதுணையாக அரசு நிற்கும் முதல்வர் தலைவர்கள்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 23. சார்ந்த தகவலை பார்ப்போம். டிசம்பர் 24 ஒரு வரி நடப்பு நிகழ்வுகள். தேசிய விவசாயிகள் தினம் டிசம்பர் 23. சரிங்களா? நம்ம வந்து டீசெண்டா 2-3 பேருக்கு வந்து டீசெண்டா தெரியணும் அப்படின்னா அதுக்கு பேக் போனா இருக்கிறது வந்து விவசாயிகள்லாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2-3 பேருக்கு டீசென்ட் டிசம்பர் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, திருநர் சமூகத்துக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய கேரள அரசு அறிவித்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா பிரைட் ப்ராஜெக்ட் அப்படின்றதுதான். இது வந்து திருநர் சமூகத்துக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு கேரள அரசு அறிவிச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, இந்தியாவில் எங்கு பாரம்பரிய மருத்துவம் குறித்த முதல் ஷாங்காய் ஒத்துழைப்பின் மாநாடும் கண்காட்சியும் நடைபெற்றது அப்படின்னா அஸ்ஸாம்ல, ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா குவாஹாட்டில. சரிங்களா? அடுத்தது, பாரம்பரிய மருத்துவம் குறித்த முதல் உலகளாவிய உச்சி மாநாடு எங்கு உலக சுகாதார அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னா குஜராத், காந்தி நகர். சரிங்களா? தலைநகர்ல. அடுத்தது, இந்திய மருத்துவ முறைகளின் கீழ் சிகிச்சை பெற இந்தியாவுக்கு வரும் வெளிநாட்டினருக்கு அளிக்கப்படும் சிறப்பு விசா ஆயுஷ் அப்படின்ற விசா தான். சரிங்களா? இது வந்து டிசம்பர் 24. அடுத்தது, டிசம்பர் 25க்கான தலைப்புச் செய்தி, முதல் முறையாக டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி சாதனை படைச்சிருந்தாங்க. 8 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. அடுத்தது, நல்லாட்சி தினம், அரசு ஊழியர்களுக்கான பயிற்சி திட்டங்கள் இன்று தொடக்கம். எதுக்காக, யாரு அப்படின்றத எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். புதிய கரோனா வைரஸுக்கு தடுப்பூசி தேவையில்லை, மத்திய சுகாதாரத்துறை விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஒரு ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. அதுல நமக்கு என்ன தேவைங்கிறத பார்ப்போம். சர்வதேச விநியோக சங்கிலியில் மீண்டும் ஒரு நெருக்கடி, இதுவும் ஒரு ஆர்டிகல். இதுல இருந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்ப்போம். 2024 ஏப்ரல் மாதம் முதல் வருமான வரி தாக்கலுக்கு புதிய படிவம். அடுத்தது, உதகையில் உள்ள முத்தநாடு மந்தில் தோடர் பழங்குடியினரின் பாரம்பரிய நடனத்துடன் மொர்பர்த் பண்டிகை கோலாகலம். மொர்பர்த். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது, பிரதமர் மோடி அவர்களின் வெட் இன் இந்தியா யோசனையை முதல் மாநிலமாக அமல்படுத்துகிறது உத்தராகண்ட் அரசு. சரிங்களா? வந்து ஆக்சுவலி வெட் இன் இந்தியா. ஓகேங்களா? அதுக்கப்புறம், ஒடிசாவில் அரிய வகை கரும்புலிகள் நடமாட்டம். கரும்புலிகள் ஒடிசாவில் நடமாடுதான், அந்த புலியை பார்த்துக்கோங்க. சரி. அடுத்தது, பிராந்திய விமான திட்டத்தில் 60 புதிய வழித்தடங்கள். உள்நாட்டில் கட்டப்பட்ட INS இம்பால் போர்க்கப்பல் நாளை கடற்படையில் சேர்ப்பு. INS இம்பால். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம ஒரு வரி நடப்பு நிகழ்வுகளா டிசம்பர் 25க்கு பார்க்க போறோம்.
இமாச்சல பிரதேசத்தின் மணாலி லஹாங் ஸ்பிட்டி பள்ளத்தாக்கை இணைக்கும் வகையில், சரிங்களா, மணாலியையும் லஹாங் ஸ்பிட்டி பள்ளத்தாக்கை இணைக்கிற வகையில 2020 திறக்கப்பட்ட உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை அடல் சுரங்கப்பாதை, சரிங்களா, 9.2 கிலோமீட்டர் வந்து அது இருக்கும். இந்தியா உட்பட 40க்கும் மேற்பட்ட நாடுகள்ல பரவி வரும் புதிய வகை கொரோனா வைரஸ் பேர் என்னன்னா JN1 அப்படிங்கிறதுதான், சரிங்களா. உதகை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் வாழும் தோடர் இன மக்கள் ஆண்டுதோறும் டிசம்பர் இறுதி அல்லது ஜனவரி முதலில் கொண்டாடும் புத்தாண்டு பண்டிகை எது அப்படின்னா மொர்பார்த், சரிங்க, மொர்பர்த் அப்படிங்கிறது தான். அடுத்தது யாருடைய மொர்பர்த். அடுத்தது யாருடைய பிறந்த தினம் தேசிய சித்த மருத்துவ தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அகத்திய முனிவரோடது தான். டிசம்பர் 30, 2023 அன்று 7வது சித்த மருத்துவ தினம் கொண்டாடப்பட உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கொண்டாடிட்டாங்க. நடப்பாண்டின் கருப்பொருள் என்ன அப்படின்னா பண்டைய ஞானம் இன்றைய தீர்வுகள், இல்லையா. அகத்திய முனிவருடைய தினத்தை வந்து கொண்டாடுறோம். அவங்களோட பிறந்த தினத்தை தான் தேசிய சித்த தினமாக கொண்டாடுறோம், சித்த மருத்துவ தினமாக. அப்போ அதுவும் அதுக்கேற்ற மாதிரி தானே அந்த கருப்பொருள் இருக்கும், பண்டைய ஞானம் இன்றைய தீர்வுகள் அப்படின்ற தலைப்புல, சரிங்களா. சரி, அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உலகளாவிய சரக்கு விநியோகத்தில் எத்தனை சதவீதம் செங்கடல் மற்றும் சூயஸ் கால்வாய் வழியே நிகழ்கிறது அப்படின்னா 30%, சரிங்களா. அதே மாதிரி ஆசியா ஐரோப்பா இடையிலான சரக்கு போக்குவரத்திற்கான பிரதான வழித்தடம் இதுவாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பிரதமரின் வெட் இன் இந்தியா, இந்தியாவில் திருமணம் அப்படின்ற யோசனையை எந்த மாநிலம் முதலா அமல்படுத்துது அப்படின்னா உத்தராகண்ட். இந்தியாவில திருமணம்னாவே காண்டாகுதுப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரை பார்த்தாலும் இன்னும் கல்யாணம் பண்ணலையா, கல்யாணம் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு வந்து அடுத்து நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு இந்தியாவில திருமணம்னாவே காண்டுப்பா, ஓகேங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 90s கிட்ஸ்க்குலாம் நிறைய பேர் திருமணம் வேற ஆகலையாம். சரி, ஓகே. எந்த நிறமி மாற்றத்தால் கரும்புலிகளின் உடலில் கருப்பு வரிகள் உருவாகின்றன அப்படின்னா அகவுடி அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. அகவுடி அப்படின்ற ஒரு நிறமி மாற்றத்தால்தான் அந்த புலிகளோட இதுல வந்து கருப்பு கலர்ல ஒரு வரிகள் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்தது சிமிலிபால் தேசிய பூங்கா மற்றும் புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா ஒடிசால தான், சரிங்களா. இது நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட்ல கூட சொல்லியிருக்கோம், இது நம்ம புத்தகத்திலையும் கொடுத்திருக்காங்க. சோ சிம்பிளா இருக்கலாம்னு ஏதாச்சும் ஒண்ணு வாங்கினா சிம்பிளா இருக்கிற பொருள் சீக்கிரமா உடஞ்சு போயிருது அப்படின்ற மாதிரி. சமீபத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியதன் மூலம் இந்திய மகளிர் அணி டெஸ்ட் போட்டியில் எத்தனையாவது முறையாக இன்று சாதனை படைச்சிருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம், சோ முதல் முறையாக, சரிங்களா. அடுத்தது முதல் முறையா ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி பண்ணி நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆஸ்திரேலியா நம்ம கிட்ட வந்திருக்கு, சரிங்களா. அப்படியே வச்சுக்கோங்க. யாருடைய பிறந்த நாளை டிசம்பர் 25 நல்லாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா வாஜ்பாய் அவர்களுடையதுதான். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களை நிறைய பேருக்கு பிடிக்கும். சரி, ஓகே, நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம். நல்லாட்சி தினமாக அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க டிசம்பர் 25, சரிங்களா. அடுத்தது மத்திய தலைமை செயலகத்தின் நடுத்தர நிர்வாக அரசு ஊழியர்களின் திறனை மேம்படுத்த தொடங்கப்பட்டுள்ள புதிய கூட்டு திட்டம் என்னன்னா விகாஸ் அப்படின்ற திட்டம் தான், சரிங்களா. இது விகாஸ். ஓகே, அடுத்தது நாளை, அதாவது நாளை இல்ல, இப்போ வந்து டிசம்பர் 26 முடிஞ்சிருச்சு இல்லையா. டிசம்பர் 26, 2023 அன்று கடற்படையில் சேர்க்கப்பட உள்ள உள்நாட்டில் கட்டப்பட்ட போர்க்கப்பல், இதுதான் முக்கியம், உள்நாட்டுல கட்டப்பட்ட போர்க்கப்பல் INS இம்பால், சரிங்களா. அடுத்தது பிராந்திய அளவிலான சிறிய விமான நிலையங்கள் இணைப்புகளுக்கான உடான் விமான திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 2016, சரிங்களா. உடான் விமான திட்டம் 2016 தொடங்கப்பட்டுச்சு. அடுத்தது விமான நிலையங்களில் தடையற்ற செயலாக்கத்தை அடைவதற்காக உருவாக்கப்பட்ட செயலி எது அப்படின்னா டிஜி யாத்ரா அப்படின்ற செயலி தான். அடுத்தது மத்திய அரசு பசுமை விமான நிலைய கொள்கை, அதாவது கிரீன் ஃபீல்டு விமான நிலையங்கள் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 2008. எப்போ 2008 மத்திய அரசு பசுமை விமான நிலைய கொள்கை அப்படின்றத ஆரம்பிச்சாங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 25க்கானதா. இப்ப டிசம்பர் 26க்கான தலைப்புச் செய்தி. மின்னணு புத்தகங்கள் அப்படின்னு வந்து ஒரு இது கொடுத்திருக்காங்க, அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அடுத்தது பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி என்றால் என்ன அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு, அது சம்பந்தமா என்ன விஷயம் கொடுத்திருக்காங்கன்றதையும் பார்க்க போறோம். ஒடிசா முன்னாள் ஆளுநர் ராஜேந்திரனுக்கு போலீஸ் மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு கொடுத்தாங்க, சரிங்களா. அடுத்தது 3 புதிய குற்றவியல் மசோதாக்கள் குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல், சரிங்களா. குற்றவியல் மசோதாக்கள் வந்து கொண்டு வந்தாங்க, அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலும் கொடுத்தாங்க. உத்தரகாண்ட்ல வரும் ஜனவரி மாதத்துல பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. 2024 மக்களவை தேர்தல் வாக்குகளை பெற வியூகம் அப்படின்றத சொல்றாங்க.
அடுத்தது மாற்றத்தை ஏற்படுத்திய மனதின் குரல் அப்படின்றத பத்தி, மனதின் குரல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு இல்லையா, சோ அதை பத்தின ஒரு ஆர்டிகல், அதான் மன் கி பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுல இருந்து ஒரு ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க, என்னன்றதை பார்ப்போம். பருவநிலை மாற்றம் காத்திருக்கும் பேராபத்து அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு, அதுல இருந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கறதையும் பார்ப்போம். துபாயுடன் கச்சா எண்ணெய் வர்த்தகம் முதன்முறையாக ரூபாய் மூலம் பரிவர்த்தனை. சரிங்களா? அடுத்தது நிலவின் சுற்றுவட்ட பாதையில் ஜப்பான் விண்கலம், சோ ஸ்லிம் அப்படின்ற ஒரு விண்கலம் நிறுத்தினாங்க. சோ அது சம்பந்தமா என்னங்கிறத பார்ப்போம். JN1 கொரோனா புதிய உருமாற்றமும் புரிதல்களும் அப்படின்னு அதை பத்தின ஒரு ஆர்டிகல். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிசம்பர் 26க்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போறோம். கடந்த 1990ஆம் ஆண்டு முதல் வானிலைக்கான எத்தனை செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணுக்கு அனுப்பியுள்ளது அப்படின்னா 13. அதுல இப்போதைக்கு இன்சாட் 3D 3RD ஸ்காட்சாட் லூசன்சாட் 3 இதெல்லாம் பயன்பாட்டுல இன்னமும் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. 90ல அனுப்புனது 13, அது இதெல்லாம் இப்பவும் இருக்கு, இப்பவும் பயன்பாட்டுலதான் இருக்குன்னு சொல்றாங்க. தோடரின மக்கள் தங்களது கால்நடைகளை கோமாரி உட்பட பிற நோய்களில் இருந்து காக்கிறதுக்காக கொண்டாடுற விழா தான் உப்பு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த மாதிரி நமக்கு தெரியும், கோமாரின்றதெல்லாம் கால்நடைகளுக்கு வரக்கூடிய நோய்கள், அதுல இருந்து காத்துக்கிறதுக்காக ஒரு விழாவே கொண்டாடுறாங்க, அதான் உப்பு சாஸ்திரம். சரிங்களா? அவர்கள் எருமைகளை தங்களின் தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். அடுத்தது, தமிழகத்துல 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் பார்வை திறன் குறைபாடுள்ள மாணவர்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக உருவாக்கப்பட உள்ளவை எதுன்னு பாத்தீங்கன்னா மின்னணு புத்தகங்கள், அஷியபிள் டிஜிட்டல் புக்ஸ். சரிங்களா? அடுத்தது, சமீபத்தில் காலமான MM ராஜேந்திரன் அவர்கள் எந்த மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் ஆவார் அப்படின்னா ஒடிசா. நமக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி நியூஸ் பார்த்தோம் இல்லையா. தமிழகத்தின் தலைமை செயலராகவும் பணியாற்றியுள்ளார் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். சோ தெரிஞ்சுக்கோங்க, தலைமை செயலராகவும் அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்தது, எந்த மாநிலத்தில் வரும் ஜனவரி 24 அதாவது 2024 முதல் முறையாக பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அரசு திட்டமிட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் தான். சரிங்களா? பொது சிவில் சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா அரசியல் அமைப்பின் ஒருங்கிணைந்த பட்டியல்ல இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதனால இந்த சட்டத்தை ஒரே உத்தரவின் மூலம் நாடு முழுவதும் அமல்படுத்த மத்திய அரசால் முடியாது. ஆனா மாநிலங்கள் தங்களுக்கென சொந்தமாக அந்த மசோதாவை நிறைவேற்றி அதை அமல்படுத்தலாம். சரிங்களா? சோ அரசியலமைப்போட ஒருங்கிணைந்த பட்டியல்ல இருக்கிறதுனால இத மாநிலங்களே அவங்களுக்கு சொந்தமா நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்துமஸ் தினத்துக்கு மறுநாள் தொடங்கும் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பாக்ஸிங் டே அப்படின்னு அழைக்கப்படுதான். கிறிஸ்துமஸுக்கு மறுநாளுக்கு தொடங்குற கிரிக்கெட் டெஸ்ட் போட்டிய. அடுத்தது, குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தெரிவித்த 3 புதிய குற்றவியல் மசோதாக்கள் எதுனா பாரதிய நியாய சம்ஹிதா, அதாவது இந்திய தண்டனை சட்டம் 1860க்கு மாற்றாக இந்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. பாரதிய நியாய சம்ஹிதா அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்தது, பாரதிய நகாரிக் சுரக்ஷா சம்ஹிதா, இது குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898க்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாரதிய சாட்சிய அதிநியம், இது இந்திய சாட்சிய சட்டம் 1872க்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்தியாவில் எங்கு 2015ல மகளை காப்பாற்று மகளை படிக்கவை அப்படின்ற நிகழ்வு நடத்தப்பட்டுச்சுன்னா ஹரியானால பானிபட் நகர்ல. நம்ம மகளை காப்பாற்றணும் படிக்க வைக்கணும்னா பாஞ்சு போய் பண்ணுவோம் இல்லையா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 15லயே இதை ஆரம்பிச்சிட்டாங்க, ஹரியானா பானிபட்ல. சரிங்களா? மகளை போய் காப்பாத்தணும்னா ஹரியப் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே பாஞ்சு போயிருவோம். அப்ப ஹரியானா பாஞ்சு 15. சரிங்களா? அடுத்தது, சோ இது சம்பந்தமாதான் இதனை மத்திய அரசு 2015ல ஒரு திட்டமாக, அதாவது பேட்டி பதாவோ பேட்டி பச்சாவோ அப்படின்னு சொல்லிட்டு பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் அப்படின்னு இதை அறிவிச்சாங்க. அடுத்தது, ஹரியானா மாநிலம் ஜிண்ட் மாவட்டம் பிபிபூர் கிராமத்துல 2015ல மகளுடன் செல்ஃபி அப்படின்ற செயலியை தொடங்கி பாலினம் குறித்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கும் பிரச்சாரத்தை தொடங்கினது யாருன்னா சுனில் ஜக்லான் அப்படிங்கிறவங்க தான். சோ பெற்றோர் தங்கள் மகள்களுடன் எடுத்த செல்ஃபியை இச்செயல்ல பதிவிடுவதன் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இதோட நோக்கமா இருந்துச்சு. ஓகே. அடுத்தது, பருவ மாற்றத்திற்கான முதல் சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா பாரிஸ்ல தான். ஓகேங்களா? அடுத்தது, தற்போது பரவி வரும் JN1 நுண்மி எந்த வைரஸ் எந்த வைரஸ்ல இருந்து உருமாற்றம் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறதுனா ஒமைக்ரான் உட்பிரிவு, அதாவது BA.2.86 பைரோலா அப்படின்ற வைரஸ்ல இருந்துதான் உருமாற்றம் அடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த வகை தொற்று முதல்ல அமெரிக்காவில கடந்த அக்டோபர் இறுதியிலேயே கண்டறியப்பட்டதா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது, நிலவின் ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட விண்கலம் எந்த நாட்டுடையது அப்படின்னா ஜப்பானுடையது. அதுக்கு பேரு ஸ்லிம் விண்கலம். ஜப்பான்ல இருக்கவங்க எல்லாம் ஸ்லிம்மா தானே இருப்பாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா?
ஓகே. அடுத்தது, நிலவின் மேற்பரப்பில் வெறும் 100 மீட்டர் பரப்புக்குள் துல்லியமாக தரையிறங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டதால இந்த விண்கலம் நிலவின் ஸ்னைப்பர் அதாவது தொலைவில் இருந்து துல்லியமாக சுடும் வீரர் அப்படின்னு அழைக்கப்படுதான். ஏன் அப்படி சொல்றாங்க? வெறும் 100 மீட்டர் பரப்புக்குள்ள துல்லியமா தரையிறங்கிருமா, அதனாலதான் இதுக்கு பேரு நிலவின் ஸ்னைப்பர். எது? ஸ்லிம். ஓகேங்களா? அப்ப ஸ்லிம்மா இருக்கிறவங்க ஸ்னைப்பர் கன் யூஸ் பண்றாங்க. ஸ்லிம்மா இருக்கிறவங்க யாரு? ஜப்பானை சேர்ந்தவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விண்கலம் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டால் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியாவுக்கு அடுத்தபடியாக நிலவின் வெற்றிகரமாக தரையிறங்கிய 5வது நாடுன்ற பெருமையை ஜப்பான் பெறும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. சோ இது எத்தனாவது தேதி? டிசம்பர் 26க்கானது. இது டிசம்பர் 7க்கான தலைப்புச் செய்தி. இசைக்கலைஞர் அப்படின்னு சொல்லி ஆதித்ய பிரதாப் சிங் சவுகான் மைக்ரோபா தொழில்நுட்பம். சோ இதுல என்ன இவங்கள சம்பந்தமா என்ன நியூஸ் இருக்கு அப்படிங்கறதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் திகான் தல்யா விகாஷ் ஒளிப்பட கலைஞர். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படிங்கறத இப்ப நீங்க உங்களுக்கு ஒருவர் நடப்பு நிகழ்வுகள் சொல்லும் போது தெரிஞ்சுக்குவீங்க. உதகையில் கம்பற்றாயர் திருவிழா கோலாகலம், பாரம்பரிய நடனம் ஆடி கோத்தர் பழங்குடியின மக்கள் உற்சாகம். சரிங்களா? அதே மாதிரி லிசிப்ரியா கங்குஜம் சுற்றுச்சூழல் போராளி. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ல 2 கோடி பின்தொடர்வோரை, சரிங்களா, 2 கோடி பின்தொடர்வோரை கொண்ட முதல் உலக தலைவர் பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போதைப் பொருளுக்கு எதிராக மிகப்பெரிய இயக்கம் வீர பாலகர் தினத்துல பிரதமர் மோடி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காங்க. இப்ப நம்ம ஒருவரின் நடப்பு நிகழ்வுகளா பார்க்க போறோம். டிசம்பர் 27க்கானது. கம்பற்றாயர் என்பது எந்த பழங்குடியின மக்களின் பாரம்பரிய திருவிழா? கோத்தர் அவர்களுடைய பாரம்பரிய திருவிழாதான். தங்களின் குலதெய்வங்களின், அதாவது ஐநோர் அம்னோர் அப்படின்ற குலதெய்வங்களோட விழாவாக தான் இந்த விழாவை கொண்டாடுறாங்க. குடிநீர்ல கலந்திருக்கக்கூடிய நுண் எகிழியை கண்டறிந்து வடிகட்டி நல்ல நீராக கொடுக்கும் மைக்ரோபா அப்படின்ற தொழில்நுட்பத்தை உருவாக்கியவர் யாருன்னா ஆதித்ய பிரதாப் சிங் சவுகான். சரிங்களா? இவங்க சத்தீஸ்கரை சேர்ந்தவங்க. இவருக்கு இந்த ஆண்டிற்கான பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது, கலை மற்றும் கலாச்சார பிரிவில் இந்த ஆண்டிற்கான பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது பெற்றவர் யார் அப்படின்னா ஆதித்யா சுரேஷ். சரிங்களா? அவங்கதான். அதுக்கப்புறமா ஒளிப்பட கலையில் ஆஸ்கர் அப்படின்ற கருதப்படக்கூடிய லண்டன்ல நடைபெற்ற காட்டுயிர் ஒளிப்பட கலைஞர் போட்டியில 10 வயதுக்கு உட்பட்டோரின் பிரிவுல முதல் பரிசை பெற்ற இந்தியாவை சேர்ந்த சிறுவன் யாருன்னா பிகான். அவங்கதான் பெங்களூர். இவங்களாம் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களோட பிக்சர் எல்லாம் கொடுத்து அவங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? அடுத்தது, COP28. சோ இந்த மாநாட்டுல டைமோர் லெஸ்டே நாட்டின், சரிங்களா, டைமோர் லெஸ்டே நாட்டின் சிறப்பு தூதராக கலந்து கொண்ட இந்திய பெண் யாருன்னா லிசிப்ரியா கங்குஜம். சோ இவங்க மணிப்பூரை சேர்ந்தவங்க. 12 வயது தான் அவங்களுக்கு ஆகுது. இவங்க மேடையில புதைப்பிடிமை எரிவாயுகளுக்கு தடை விதியுங்கள், நம் பூமியை காப்பாற்றுங்கள் அப்படின்னு முழக்கமிட்டாங்களாம். அடுத்தது, வீர பாலகர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னா டிசம்பர் 26. சீக்கியர்களின் 10வது குரு கோவிந்த் சிங்கின் இளைய மகன் ஜோரோவர் சிங் பாபா ஃபதே சிங்கின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில வீர பாலகர் தினம் கொண்டாடப்படுது. ஓகேங்களா? அடுத்து, யூடியூப் சேனல்ல 2 கோடி பின்தொடர்வோரை கொண்ட முதல் உலக தலைவர் யார் அப்படின்னா நம்ம நரேந்திர மோடி அவர்கள் தான். என்ன நம்ம சொல்லிட்டோம். சரி, ஓகே. அடுத்தது, டிசம்பர் 28க்கான ஒருவர் நடப்பு நிகழ்வுகள். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 28க்கான ஒருவர் நடப்பு நிகழ்வு. இதுக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்தோட தலைநகர் நான் பெர்லின் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் மறந்துட்டு சொல்லிட்டேன். சோ அதை பெர்ன் அப்படின்னு மாத்திக்கோங்க. எனக்கு கரெக்ஷன் இருந்துச்சு, நான் சொல்லாம விட்டுட்டேன். சுவிட்சர்லாந்து தலைநகர் பெர்லின் கிடையாது, பெர்னு தான். ஓகேங்களா? கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் இது பாத்தீங்கன்னா டிசம்பர் 28க்கான நடப்பு நிகழ்வு. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் கூடுதல் அணு உலைகள் அமைக்க இந்தியா ரஷ்யா ஒப்பந்தம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். சரிங்களா? சரி, ஓகேங்களா? அடுத்தது, சென்னை வர்த்தக மையத்தில் இன்று வைக்கம் போராட்ட 100ஆண்டு விழா. மு.க. ஸ்டாலின் அதுக்கப்புறம் பினராயி விஜயன் அவர்கள் பங்கேற்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சென்னை வர்த்தக மையத்துல இருந்து அதை மாத்திட்டாங்க. நான் அது எங்க அப்படின்றத நான் சொல்றேன், அந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்கும்போது சொல்றேன். சரிங்களா? அதாவது ரிட்டர்ன்ல எழுதியிருப்பாங்க இல்லையா, அப்ப சொல்றேன். ஆன்லைன் உணவு மளிகை விநியோகத்தில் ஈடுபடுபவருக்கு கிட் பணியாளர்கள் நலவாரியத்தை தோற்றுவித்தது தமிழக அரசு. சரிங்களா? கிட் பணியாளர்கள் அப்படின்னா நலவாரியம். ஓகேங்களா? அடுத்தது, பாரத் ஜோடோ யாத்ரா 2.0. சோ ஜனவரி 14 தொடங்குகிறார் ராகுல் அவர்கள். அடுத்தது, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் இருக்கு. அதுல என்ன அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு ஆர்டிகல் மலைவளம் காப்போம் அப்படின்றதையும் கொடுத்திருப்பாங்க. இதுல நமக்கு என்ன தேவைங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி மக்களாட்சி மேம்பட வேண்டும். இதெல்லாம் தனியா ஆர்டிகல் தான். அதுல இருந்து நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்குவோம். ஃபட்டா 2 ஏவுகணை பாகிஸ்தான் வெற்றிகர சோதனை. ஓகேங்களா? திருவள்ளூர் விவசாயிக்கு பாராட்டு. அடுத்தது,
சோ பிரதமர் தொடங்கி வைக்கும் அம்ருத் பாரத் விரைவு ரயில். அடுத்தது இப்ப நம்ம ஒருவரி நடப்பு நிகழ்வுகளா பார்த்துடலாம். டிசம்பர் 28 ஒருவரி நடப்பு நிகழ்வுகள். கேரள மாநிலம் வைக்கத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் 100ஆண்டு விழா தமிழகத்தில் எங்க நடைபெறுகிறதுனா சென்னை வர்த்தகாமையில் நடைபெறக்கூடியதா இருந்துச்சு சொன்னாங்க. ஆனா அதை அப்படி மாத்திட்டாங்க சரிங்களா. பெரியார் திடலுக்கு இதை மாத்திட்டாங்க. சோ பெரியார் திடல்ல தான் அது நடந்துச்சு சரிங்களா. அடுத்தது இணையம் சார்ந்த உணவு மளிகை பொருட்கள் விநியோகம் வாடகை வாகன சேவைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு தோற்றுவித்த நலவாரியம் எது அப்படின்னா தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நலவாரியம். அடுத்தது 2023ஆம் ஆண்டிற்கான சொல்லாக வேர்ட் ஆஃப் த இயர். சோ வந்து மெரியம் வெப்ஸ்டர் அகராதி அப்படின்றத எந்த சொல்லை அதாவது மெரியம் வெப்ஸ்டர் அகராதி எந்த சொல்லை வந்து அறிவிச்சாங்க 2023க்கான ஆண்டின் சொல்லாக நம்ப தகுந்தது, அதாவது அத்தென்டிசிட்டி சரிங்களா. அத்தென்டிசிட்டி அப்படின்ற வார்த்தை நம்ப தகுந்தது, ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆத்தென்டிசிட்டின்னு கூட சொல்லலாம். சோ இந்த வார்த்தை தான் நம்ப தகுந்தது அப்படின்ற இந்த வார்த்தை தான் 2023ஆம் ஆண்டிற்கான சொல்லாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரி ஓகே. அடுத்தது கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் கூடுதல் அணு உலைகள் அமைக்க இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு அப்படின்னா ரஷ்யா சரிங்களா. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில கூடங்குளம் அணுமின் நிலையத்துல கூடுதல் அணு உலைகள் அமைக்கிறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சோ ரஷ்ய தொழில்நுட்ப உதவியோட கூடங்குளத்துல அணுமின் நிலையம் முன்பே உருவாக்கப்பட்டிருக்கிறதும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அடுத்தது வரும் 2024 பொது தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மேற்கொள்ளக்கூடிய நடைப்பயணம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாரத் நியாய யாத்ரா அப்படின்றது முன்பு பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னு பேர் வந்து இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அடுத்தது உலகின் அதிக அரசியல் கட்சிகள் உள்ள நாடுகள் பட்டியல்ல முதலிடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம தான். இதுல எந்த டவுட்டுமே வேண்டாம். சோ இந்தியா தான் உலகிலேயே அதிக அரசியல் கட்சிகளை வந்து வச்சிருக்கிறது நம்ம தான் ஃபர்ஸ்ட். இந்தியாவில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எண்ணிக்கை 54 மாநில கட்சி, 6 தேசிய கட்சி சரிங்களா. அடுத்தது உலகில் மொத்த நிலப்பரப்பில் மலை பிரதேசங்களின் பரப்பளவு சதவிகிதம் பாத்தீங்கன்னா 24%. இதுல வந்து தேசிய கட்சிகள் இது மாநில கட்சிகள் வேறுபாடு இருக்கலாம். ஆனா வந்து அவங்க கொடுத்திருக்கிறத படிதான் இந்த இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. உலகில் மொத்த நிலப்பரப்பில் மலை பிரதேசங்களின் பரப்பளவு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா 24%. மேற்கு தொடர்ச்சி மலைகள் உலகில் உள்ள பல்லுயிர் வளங்கள் நிறைந்த 8 இடங்களில் ஒன்றாக விளங்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஃபட்டா 2 அப்படின்ற ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்த நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் எந்த மாநிலத்தின் முதல் அம்ருத் பாரத் விரைவு ரயில் அதை வந்து நம்ம பிரதமர் அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசம் அயோத்தியில தான் சரிங்களா. அம்ருத் பாரத் விரைவு ரயில். அடுத்தது சமீபத்துல பிரதமர் பாராட்டிய வேளாண்மையின் நவீன நடைமுறைகளை பயன்படுத்தி வரும் திருவள்ளூரை சேர்ந்த விவசாயி தான் ஹரிகிருஷ்ணன் அவர்கள். ஹரிகிருஷ்ணன் இவங்க வந்து வேளாண்மையில நவீன முறைகளை வந்து ஃபாலோ பண்ணதுனால இவங்களை வந்து பிரதமர் அவர்களை பாராட்டியிருக்காங்க சரிங்களா. சரி ஓகே. இது வந்து டிசம்பர் 28 முடிஞ்சிருச்சு. டிசம்பர் 29க்கான தலைப்பு செய்தி. சோ இது வந்து ஒரு விளையாட்டு செய்தி என்னங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இதுவும் ஒரு நிறுவன நாளை பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்தமிழ் செல்வி இவங்களை பத்தி நம்ம தனியா ஷார்ட்ஸே கொடுத்திருக்கோம். மாதவிடாய் விடுப்பு சாத்தியமா அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பெரியார் திடல்ல மாத்தினாங்க இல்லையா அந்த நிகழ்வை பத்தியும் இங்க சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. இப்ப பாருங்க டிசம்பர் 29 ஒருவரி நடப்பு நிகழ்வுகள். இந்த ஆண்டு நடைபெற்ற 37வது தேசிய விளையாட்டு போட்டியில் மகளிருக்கான வாழ்வீச்சில் தங்கப்பதக்கம் வென்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பவானி தேவி. சென்னையை சேர்ந்தவங்க தான் இவங்க. ஜூனில் நடைபெற்ற ஆசிய வாழ்வீச்சு சாம்பியன்ஷிப்ல வெண்கல பதக்கம் வென்றாங்க. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் கிடையாது, முதல் தமிழ் பெண் சரிங்களா. முதல் தமிழ் பெண் பாத்தீங்க ஏற்கனவே முதல் பெண்லாம் அடைஞ்சிருக்காங்க. ஆனா முதல் தமிழ் பெண் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம முத்தமிழ் செல்வி அவர்கள் தான், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா. இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா டிசம்பர் 28 1885. இது நமக்கு நல்லாவே தெரியும். ஐஎன்எம்ல வந்து முக்கியமா இந்த டேட் வந்து ரொம்ப முக்கியமான டேட் தான். சோ 139வது நிறுவன நாள் 138 ஆண்டுகள் ஆகிறது. அதாவது 138 வருஷம் ஆச்சு. ஆனா நிறுவன நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், அதாவது நிறைவடைந்ததுன்னு பார்த்தோம்னா 138 சரிங்களா. அடுத்தது வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு விழா எங்கு நடைபெற்றது அப்படின்னா பெரியார் திடல்ல தான் சரிங்களா. இதை வந்து மாத்திட்டாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதுக்கப்புறம் 2023ஆவது ஆண்டுல தொடக்கத்துல எந்த மாநில அரசு மாநில உயர்கல்வி துறையின் கீழே செயல்படுற பல்கலைக்கழகங்கள்ல மாணவிகளுக்கு மாதவிடாய் மற்றும் மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் அறிவிச்சிருந்தா கேரளா தான். சூப்பர், நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த மாநிலத்தின் அரசு ஊழியர்களுக்கு மாதந்தோறும் நாள் ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு அளிக்கும் சட்டத்தை 92ல வந்து 92ல நிறைவேற்றினாங்கன்னா பீகார் தான் ஓகேங்களா. ஊதியத்தோடையும் வந்து விடுமுறை கொடுக்குறாங்களாம் பீகார்ல. எந்த நாட்டுல 1947ல
வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள்ல அவர்கள் கோரும் பட்சத்துல விடுமுறை அளிக்கலாம், அவங்க கேட்டாங்கன்னா அதை லீவ் எடுத்துக்கலாம் அப்படிங்கறது ஜப்பான்ல வந்து 47லயே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? எந்த நாட்டுல பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள்ல ஒரு நாள் விடுமுறை அளிக்கிற முறை வந்து நடைமுறையில இருக்குன்னா தென்கொரியால. ஓகே, அப்படியே பார்த்து ஏதாவது பண்ணுங்கப்பா நம்ம நாட்டுலயும். சரி, ஓகே, நம்ம நாட்டுலன்ற நம்ம ஸ்டேட்லயும் மாதவிடாய் நாட்கள்ல பெண்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கும் வகையில அண்மையில் சட்டம் இயற்றிய நாடு எதுனா ஸ்பெயின். ஓகேங்களா? சரி, ஓகே. டிசம்பர் 29 வரைக்கும் சொல்லிட்டோம். டிசம்பர் 30 வானியல் ஆய்வுக்கான எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் PSLV ராக்கெட் மூலம் ஜனவரி 1 ஏவப்படுகிறது. ஆக ஏவிட்டாங்க. சோ கடலில் மூழ்கிய துவாரகா நகரை நீர்மூழ்கியில் பார்வையிட ஏற்பாடு. குஜராத் அரசு தகவல். கடல்ல மூழ்கின துவாரகாவா போய் பார்க்க போறாங்களாம். ஓகே, பாத்துருவோம். குன்னூரில் ஹெத்தையம்மன் விழா கோலாகலம். சரிங்களா? அது என்ன விழா அப்படின்றத பார்ப்போம். பங்கு சந்தை முதலீட்டாளர் எண்ணிக்கை 8.4 கோடியாக உயர்வு. குஜராத்தை பின்னுக்கு தள்ளியது உத்தரப்பிரதேசம், UP. சரிங்களா? எலித்துளை சுரங்க தொழிலாளர் நிலை அது என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இந்திய வம்சாவளி தமிழர்களின் நினைவு சிறப்பு அஞ்சல் தலை இன்று வெளியீடு. செமையான விஷயம் தான் இல்லையா? உலக மக்கள் தொகையின் நிகழாண்டுல 7.5 கோடி அதிகரிப்பு. சரிங்களா? சோ வந்து அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது டிசம்பர் 30க்கான ஒருவர் நடப்பு நிகழ்வுகளா அப்ப பார்க்கலாம். ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் ஹெத்தையம்மன் திருவிழா எந்த இன மக்களின் முக்கிய பண்டிகைனா படுகிற இனத்தோடது. ஓகேங்களா? சோ படுக்கிறது எங்க? மெத்தையில தான் படுப்போம். அப்ப ஹெத்தைன்றது படுகர். ஓகேங்களா? PSLV C-58 ராக்கெட் மூலம் ஜனவரி 1, 2024 அன்று இஸ்ரோ அனுப்ப உள்ள வானியல் நிகழ்வுகளை புரிந்து கொள்ளும் வகையிலான செயற்கைக்கோள் எது அப்படின்னா எக்ஸ்போசாட். ஓகேங்களா? இது விண்வெளி ஆய்வுக்காக அனுப்பப்படும் 2வது செயற்கைக்கோள் அப்படின்றத சொல்றாங்க. எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் எத்தனை கிலோ எடை கொண்டதுன்னா 469 கிலோ எடை. இதோட ஆயுட்காலம் 5 ஆண்டுகள். இது பூமியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 650 கிலோமீட்டர் உயரத்துல நிலைநிறுத்தப்பட்டு ஆய்வுகளை மேற்கொள்ளுமா. அடுத்தது எந்த நகர நீர்மூழ்கில போய் பார்வையிட ஆன்மீக சுற்றுலா திட்டத்தை வந்து குஜராத் வந்து முடிவு பண்ணிருக்காங்க? துவாரகா. சரிங்களா? துவாரகா தூரமா இருக்கான், போய் பார்த்துலாம் கிளம்புறாங்க. 2007ஆம் ஆண்டு இந்திய தொழில் துறை கடலுக்கு அடியில் துவாரகா நகரம் குறித்து ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. அதிக பங்கு சந்தை முதலீட்டாளர்களை கொண்ட மாநிலமாக முதலிடம் வைக்கிறது யாரு? மகாராஷ்டிரா. ஓகேங்களா? நடப்பான்ல, ஏன்னா மகாராஷ்டிரா நமக்கு தெரிஞ்சிருக்கும். நடப்பான்ல சர்வதேச அளவில் சிறப்பாக செயல்பட டாப் 10 பங்கு சந்தையில ஒன்றாக இந்திய பங்கு சந்தையும் இடம் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இதெல்லாம் நம்ம டெவலப் ஆயிட்டு தான் இருக்கோம். சோ பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். எலித்துளை சுரங்கத்திற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த ஆண்டு தடை விதித்தது அப்படின்னா 2014. ஓகேங்களா? உலக மக்கள் தொகை இந்த ஆண்டு எவ்வளவு அதிகரித்திருப்பதாக அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு மையம் தெரிவிச்சிருக்காங்கன்னா 7.5 கோடி. கோடிப்பு 7.5 கோடி. யார் நினைவாக மத்திய அரசு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட உள்ளது? இலங்கைக்கு குடிபெயர்ந்த வம்சாவளி தமிழர்களின். ஓகேங்களா? அப்ப இலங்கைக்கு குடிபெயர்ந்த இந்திய வம்சாவளி தமிழர்களின் 200 ஆண்டு கால நினைவாய் பெருமைப்படுத்தும் வகையில வந்து வெளியிட்டிருக்காங்க. சூப்பர். அடுத்தது டிசம்பர் 31. So last but not least, வெளிநாட்டு போர் பயிற்சியில் ஈடுபட்ட முதல் இந்திய பெண் விமானி அப்படின்ற புதிய சரித்திரத்தை அவனி சதுர்வேதி அவர்கள் படைச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஒருவர் நடப்பு நிகழ்வுகள்ல இப்ப பாத்திரலாம். சரிங்களா? டிசம்பர் 31 ஒருவரின் நடப்பு நிகழ்வுகள். வந்தே பாரத் ரயிலை இயக்கிய முதல் பெண் ஓட்டுநர் யார்? சுரேகா யாதவ், மும்பையை சேர்ந்தவங்க. இது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சுரேகா. சரிங்களா? விண்வெளிக்கு சென்ற முதல் சவுதி பெண் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயானா பர்வனி அப்படிங்கிறவங்க தான். அடுத்தது வாயுசேனா விருது பெற்ற இந்திய விமானப்படையின் முதல் பெண் அதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா தீபிகா மிஸ்ரா அவர்கள். சோ வாயுன்னு இருக்கு, இங்க தீ அப்படின்னு ஆரம்பிக்குது. தீபிகா தீ, நெருப்பு. சோ வாயு, தீ இருந்துச்சுன்னா வாயு இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிநாட்டு போர் பயிற்சியில் ஈடுபட்ட முதல் இந்திய பெண் விமானி என்கிற புதிய சரித்திரத்தை படைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவனி சதுர்வேதி அவர்கள் தான். ஓகேங்களா? வெளிநாட்டு போர் பயிற்சியில் ஈடுபட்ட முதல் பெண் விமானி. ஓகேங்களா? அடுத்தது இந்திய விமானப்படையின் முதல் பெண் கமாண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷாலிஷா தாமி அவர்கள். அடுத்தது எல்லை சாலைகள் அமைப்பின் வெளிநாட்டு பணிப்பிரிவுல நியமிக்கப்பட்ட முதல் பெண் அதிகாரி சுர்பி ஜக்மோலா. அவங்கதான் வெளிநாட்டு எல்லை சாலைகள் அமைப்புல வெளிநாட்டு பணிப்பிரிவுல. ஓகே. அடுத்தது சியாச்சின் பனிப்பாறை பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள படைப்பிரிவின் ஒரு முன்னணி பதவியை நியமிக்கப்பட்ட முதல் பெண் கேப்டன் யாருன்னா சிவா ஷவுகான் அவர்கள் தான். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணிட்டோம்? டிசம்பர் 31க்கான நடப்பு நிகழ்வையும் பார்த்தாச்சு. சரிங்களா?
சோ அவ்வளவுதான். நம்ம வந்து டிசம்பர் 31 வரைக்கும் முடிச்சாச்சு. ஆக மொத்தம் 2023 இதோட மூட்டை கட்டி வைக்கிறோம். 23 இனிமே நம்ம கரண்ட் அஃபேர் பார்க்க போறது இல்லை. இனிமே அதெல்லாம் வந்து தகவல்களா மட்டும்தான் இருக்கும், கரண்ட் அஃபேர் தான் இருக்காது. சரிங்களா? சோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. அடுத்தடுத்து ஜனவரிலையும் நம்ம வந்து கொடுத்து முடிச்சிடலாம். சரிங்களா?